ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓவர் சமன், ஓவர் பவர் அண்ட் ஓவர் இட் அப்படின்ற ஒரு மானுவா தான் கைஸ் பார்க்க போறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இது ஒரு இசக்கா ரீஇன்கார்னேஷன் மானுவா தான் கைஸ். ஸ்டார்டிங்ல கதை கொஞ்சம் குழப்பமா போனாலும் போக போக புரியுங்க கைஸ். ஓகே கைஸ், வளவலன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்டா கதைக்குள்ள போகலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை நோரி நோரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா கைஸ். அந்த பையன் வேற யாரும் இல்லை கைஸ், நம்ம கதையோட ஹீரோ தான் கைஸ். அவனோட பேரு நோரி கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், நீங்க நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல, நம்ம லாஸ்டா எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு மான்மாவோட கதை ஹீரோ பேர் வந்து மோரி. இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோரி. ஓரளவுக்கு சிமிலரா இருக்கு பாருங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோரி நினைச்சு பார்க்குறாங்க, ஒரு பொண்ணா, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கான். அப்படி நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால குத்திட்டான். அப்படி குத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் குத்திருப்பா கைஸ். அப்படி ஒரு ஆச்சரியத்திலே நம்ம மோரி மறுபடியும் நினைச்சு பார்க்குறாங்க, அவதான் என்ன கத்தியால குத்துனாளா? ஆனா அவையே அழுதுகிட்டே என்ன கத்தியால குத்துனா, எனக்கு புரியலையே. அது மட்டும் இல்ல, அவளுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும், அவ யாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட அந்த ஒரு இடத்துல கட்ட போட்டுறாங்க. அங்கே கட்ட போட்டு நம்ம ஹீரோட கிளாஸ் ரூம் தான் கைஸ் காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். புக்கு படிச்சுட்டு நம்ம ஹீரோ பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. என்னோட பேர் இனோரி தாக்கபூச்சி, நான் எனக்கு 17 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுல 2 பொண்ணு பார்த்தீங்கன்னா அது ஒரு கனவு அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்றான், மறுபடியும் ஸ்கூல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது என்ன புறணி பேசுறாங்கல்ல, மறுபடியும் உட்காந்து புறணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான், எப்பவும் போலதான், எதுவும் வழக்கத்துக்கு மாறா நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமணி சர்க்கிள், ரொம்பவே பெருசா ஒரு சமணி சர்க்கிள் கிரியேட் ஆகுது பிங்க் கலர்ல. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றாங்க, அடிங் கொய்யால என்னடா நடக்குது இங்க, இல்லே என்னல இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு திறக்கிறான். பார்த்தீங்கன்னா அவன் வேற ஒரு இடத்துல இருக்கான். இல்லே இது என்னல இடம், நான் கிளாஸ்லலாம் இருந்தேன், எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், நம்ம மட்டும் இல்லை, நம்ம கிளாஸ்ல உள்ள எல்லாரும் இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேங்க, அடிங் கொய்யால என்ன கர்மம்டா இது, நாங்க எங்கடா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேத்துல ஒருத்தர் சொல்றாங்க, டேய் இது எந்த இடம்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிருங்கடா, இல்லைன்னா நடக்கிறதே வேற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்படி அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போதே வானத்துல பறந்துகிட்டு ஒரு லேடி சொல்றாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேடி சொல்றாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ரிப்ஸ்ட்டு சோல்ஸ் கிராஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேடி சொல்றாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான், நீங்க என்ன காடஸ் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்க்குற ஒரு ஆச்சரியத்தோட, என்னது இவங்க தான் காடஸா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதர் வேர்ல்டுல சமன் பண்ணப்பட்டிருக்கீங்க, வேற ஒரு உலகத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கார்டன் சொல்றாங்க, உங்களோட வேலை அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹீரோஸா அங்க ஒரு டீமன் லார்ட் இருப்பான், அந்த டீமன் லார்டை கொல்ல வேண்டியதான் உங்க ஜாபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாரும் பாக்குறாங்க, என்னது நாங்க ஹீரோஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. ஒரு சில பேர் ரொம்பவே ஹாப்பி ஆறாங்க, வாவ் நாங்க ஹீரோஸா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கார்டை சொல்றாங்க, உங்களோட சோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் ஹைக்கன் அப்படின்ற இடத்துல டெலிபோர்ட் ஆக போகுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க போகக்கூடிய அந்த ஒரு வேர்ல்டுல ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ஸ் சோசரிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவன் கேட்கிறான், சமன் டெலிபோர்ட்டிட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காடஸை பார்த்துட்டு கேட்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினைச்சு பார்க்கறான், இதெல்லாம் பார்க்கும்போது நான் படிச்ச இசக்காய் ஸ்டோரி மேட்டிக்கே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். கிளாஸ்ல உட்காந்து ஒரு புக்கை படிச்சால கைஸ், அது வேற எந்த ஒரு புக் இல்லை, இசக்காய் காமிக் புக்கு கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காடை சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சந்திச்சது ஒரு தற்காலிகமா மட்டுமே, நீங்க வந்து ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எல்லார் தலையிலையும் கையை வச்சு ஹூஸ் ஹூஸ் ஹூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிளெஸிங் பண்றாங்க. பிளெஸிங் பண்ணிட்டு சொல்றாங்க, உங்களோட டெஸ்டினேஷனுக்கு ஏத்தாப்புல உங்க எல்லாத்துக்குமே ஈக்குவலா ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காடஸ். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தலையில கையை வச்சுட்டு சொல்றாங்க காடஸ், ஆட்சியின் பேரில் ஏற்படும் ஆசையை எதிர்த்து நில், நீதியின் பாதையில் நட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உண்மையை காட்டக்கூடிய ஒளி உன் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் கடைசியா அதிர்ஷ்டத்தால உன்னை விரும்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம காடை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேஷுவல லாங் ஷாட் காட்டுறாங்க காய்ஸ். காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கண் முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த கேஷுவலுக்குள்ள நம்ம ஹீரோ, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு லேடி சொல்றாங்க, ஒரு வழியா முடிஞ்சு, நான் ஹீரோஸ் ஒரு வழியா சமன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கேஷியர்ல இருக்க ஒருத்தன் சொல்றான், "அற்புதம்ல அசத்தி புட்டீங்க, வேற லெவலு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பக்கத்துல உள்ள ஒருத்தன் சொல்றான், "இந்த எல்லா புகழுங்க பார்த்தீங்கன்னா, அந்த சயின்டிஸ்ட்டுக்கு தான். அவங்க தான் சமன் பண்ணாங்க" அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தன் சொல்றான், "ஹீரோஸ் இங்க இருக்காங்களே, நம்மலாம் காப்பாத்திருவாங்களே, நம்ம தப்பிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல கத்துறான். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சைலன்ட் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பீர குரல்ல சொல்றாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்தான் அந்த ஒரு கிங்டத்தோட கிங்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கிங்கு எந்திரிச்சு வந்துகிட்டே சொல்றாரு, "கங்ராட்ஸ் ஹீரோஸ். எங்களோட உலகத்துக்கு வந்ததுக்கு உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி" அப்படின்னு சொல்றாப்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "நான் தான் ரீசென்ட் கிங். இந்த ஒரு கிங்டம் ஆஃப் ஹைக்கனுக்கு" அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அதர் வேர்ல்ட சேர்ந்த வாரியர்ஸ், நான் உங்கள தான் நம்பியிருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த டீமன் லார்ட டிஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மண்டிட்டு ரொம்பவே மரியாதையோட கேட்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினைச்சு பார்க்குறான். என்னடா இவ்வளோ கிராண்டான வெல்கமா அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிளாஸ்ல சேர்ந்த ஒரு பையன் சொல்றேன், "மெஜஸ்டி எந்திரிங்க, நீங்க இப்படிலாம் மரியாதையா கேட்கணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோட சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் கிங்கிட்ட கேட்கிறான், "ஆல்சோ நாங்க திரும்ப எங்களோட வேர்ல்டுக்கு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கிட்ட கேட்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ இந்த ஒரு வேர்ல்டுக்கு சமன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு லேடி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லேடி பார்த்தீங்கன்னா, அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. "நான் ஈசியா, நான் ஒரு சயின்டிஸ்ட்" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "நீங்க கேட்டதுக்கான பதில் என்ட்ட இருக்கு. நீங்க நெனச்ச மாட்டிக்கு உங்களோட உலகத்துக்கு திரும்ப முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அது எப்படி உங்களோட உலகத்துக்கு முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி ஒரு 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் வரும். அந்த ஃபுல் மூன் வந்தப்ப பார்த்தீங்கன்னா, உங்களால உங்களோட உலகத்துக்கு திரும்ப போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள்ல சில பேருக்கு இந்த வேர்ல கலந்துக்கிற விருப்பம் இல்ல அப்படின்னு இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேலஸ்லயே பார்த்தீங்கன்னா தங்கிக்கிறலாம். அந்த ஒரு ஃபுல் மூன் வரக்கூடிய நைட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட வேர்ல்டுக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே அங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க கைஸ். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ நோரி நெனச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்க ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்க மாட்டிக்கும். இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஏதோ டூரிஸ்ட் கைடு சொல்ற மாட்டிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கைஸ் மனசுக்குள்ளே. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த 2 பொண்ணு ஹாப்பி ஆனாங்க பார்த்தீங்களா? அவங்க சொல்றாங்க, "நம்ம திரும்ப போம்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா 1 மந்த் கடந்து போயிருக்கும். என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க, "கைஸ், நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. இந்த ஒரு அழைப்பு பார்த்தீங்கன்னா, உங்கள எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க எப்ப இந்த இடத்துக்கு வந்தீங்களோ, அதே டைம்ல தான் திரும்ப போவீங்க உங்க வேர்ல்டுக்கு போகும்போது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நோரி மறுபடியும் மனசுக்குள்ள நெனச்சு பார்க்குறாங்க, "இது உண்மையா இருக்க பட்சத்துல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சைன்டிஸ்ட் சொல்றாங்க, "நீங்க யார் யார் உங்க உலகத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முடிவு பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க எல்லாரும் உங்க உலகத்துக்கு போறேன்னு சொன்னாலும் நாங்க உங்கள தடுக்க மாட்டோம். ஏன்னா இது உங்களோட விருப்பம்" அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க. "அப்படி எல்லாரும் உங்களோட உலகத்துக்கு திரும்ப போறீங்கன்னு நான் சொல்றத ஒரு தடவ நல்லா கேளுங்க" அப்படின்னு கண்ல கண்ணீரோட சொல்றா, "உங்களோட உதவி எங்களுக்கு தேவை. அந்த ஒரு டீமன் லார்ட்ட இருந்து எங்கள காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்றாங்க அந்த சயின்டிஸ்ட். இத பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு கைஸ். இப்பதானம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீங்க உங்க உலகத்துக்கு போறீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, கெஞ்சி கேட்கிறீங்க மறுபடியும் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அவங்க மேலயும் தப்பு இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இத கேட்டுட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த இடம் தான் முக்கியமான இடம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய கதாபாத்திரமான ஹீரோ பார்த்தீங்கன்னா, முன்னோக்கி போகக்கூடிய இடம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சங்கட்டமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளாஸ் ரூம்ல எவனுமே அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் கிடையவே கிடையாது அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே. நினைச்சு பார்த்துட்டு சுத்தி முத்தி திரும்பி பார்க்குறேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு மூலையில சுத்தி திரியிறாங்க. நான் நினைச்சு பார்த்ததுல சந்தேகமே இல்லைலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உள்ளுக்குள்ளயே. அப்ப பார்த்தீங்கன்னா காய்ஸ், கண்ணாடி போட்டிருந்தான்ல காய்ஸ் ஒருத்தவன், கிங்கிட்ட கூட பேசினான்ல பார்த்தீங்களா? அவன் கிங்கிட்ட சொல்றான், "சாரி, பட் எல்லாமே சீக்கிரமா நடந்துருச்சு. இத பத்தி யோசிச்சு பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் வேணும்" அப்படின்னு நம்ம கிங்கிட்ட கேட்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கிங்கும் யோசிச்சு பார்க்குறாப்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ காட்டுறாங்க காய்ஸ். இவங்க எல்லாரும் கூட்டமா நின்னுட்டு பேசுறத பார்த்துட்டு, "நீங்க எல்லாரும் ரொம்பவே கவனமா இருக்கீங்களா? ஆனா உங்கள மாட்டிக்கலாம் என்னால இருக்க முடியாதுடா" அப்படின்னு மறுபடியும் மனசுலயே நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஏன் தெரியல கைஸ். நான் எடுக்கிற மான்வால எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு ஹீரோ பேசவே மாட்றான், இல்லைன்னா மனசுக்குள்ளேயே பேசுறான். இப்படிதான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு ஆளு ரெக்கமெண்டேஷன் பண்ண மான்வா தான் கைஸ். இதுக்கு முன்னாடி போட்ட மான்வால பார்த்தீங்கன்னா, நம்ம மோரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சைன்ல தான் காட்டுவான். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம நோரி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே தான் எல்லாத்தையும் நினைக்கிறான். என்ன ஒரு காம்பினேஷன். ஓகே கைஸ், வாங்க நம்ம மறுபடியும் கதைக்குள்ளேயே போலாம். கிங் யோசிச்சு பார்த்தார்ல கைஸ். இப்போ முடிவை சொல்ல போறாப்ல. என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு வாரியரா இருக்கிறதா, இல்ல உங்களோட உலகத்துக்கே நீங்க திரும்ப போறதா அப்படின்னு இந்த ஒரு 1 மந்த் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 1 மந்த் நீங்க இங்க தங்கியே முடிவெடுக்கலாம். ஆனா அதுக்கு எல்லாரும் நீங்க இங்க தான் இருக்க போறீங்க அப்படின்னு சொன்னாப்ல. நீங்க 1 மந்த்துக்கு அடுத்து போகணும்னு முடிவெடுத்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல கிங்கு.
அப்புறம் அது மட்டும் இல்ல, எதுவா இருந்தாலும் நீங்க இன்னைக்கு இங்க வந்துட்டீங்க. நீங்க வந்ததுக்கான பார்ட்டி நடக்குது. கொண்டாடுங்க. பார்ட்டிய என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல கிங்கு. அப்ப பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு குண்டை இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கண்டுக்கிறாம, அவர் சோறுன்னு சொன்னவுனே, "ஏலே அவரு சோறுனாலே சொன்னாரு" அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா காய்ஸ் நம்ம ஹீரோ மறுபடியும் மனசுக்குள்ள நெனச்சு பார்க்குறான். இவ்வளோ அன்பான வரவேற்பு, இவ்வளோ சீக்கிரத்துல நான் வேற ஒரு உலகத்தோட ஃபுட்ஸ டேஸ்ட் பார்ப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டிக்கு ஒரு இமேஜினரி வேர்ல்டுல எந்த மாட்டிக்கு பொருட்கள்லாம் வச்சு ஃபுட்ஸ் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் தோன்றுது கைஸ். அத பார்த்துட்டு ஹீரோ சொல்றான், "இது பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது அந்த அதே மேஜிக்கல் சர்க்கிள் மாட்டிக்கே இருக்கு" அப்படின்ட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு சொல்றாங்க. "ஓ! எங்கள சாப்பிடக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, மேஜிக்கல் சர்க்கிள் மூலமா டெலிபோர்ட் பண்ண போறாங்களா? தட் இஸ் அமேசிங்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "நான் இந்த மேஜிக் பார்த்தீங்கன்னா, பூமியிலயும் கேட்ச் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் வேற வேற பிளேஸுக்கு போயிட்டு டெலிபோர்ட் பண்ணிட்டு ஃபுட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் மனசுல நினைச்சு பாக்குறேன். ஹே மை ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபுட்ஸை சாப்பிடுறதுக்கு நான் ரொம்பவே அவளோட எதிர்பார்த்து கொண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட், "ஹே நோரி, ஏன்டா நீ மட்டும் அந்த மேஜிக்கல் சர்க்கிள்குள்ள இருக்க" அப்படின்னு கேட்கிறேன். அப்ப வந்து லாங் ஷாட் காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் தான் அந்த ஒரு மேஜிக்கல் சர்க்கிள்குள்ள இருக்கு. அப்ப பார்த்தா எல்லாருமே பாக்குறாங்க, என்னடா நடக்குது இங்க, இவன் மட்டும் எப்படி இருக்கான், என்ன நடக்குது அப்படின்னு எல்லாரும் ஷாக்லயே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிட்டான். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்குறேன், "டே இப்ப எங்கடா நான் வந்திருக்கேன்" அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சவுண்டு, "வெல்கம் ஹீரோஸ், இது வேல் ஸ்ரிப்ஸ்ட், பிளவு ஆன்மாக்களின் பாதை" அப்படின்னு சொல்றாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்தாங்க பாத்தீங்களா ஒரு காடஸ், அவங்க தான். அவ பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, ஸ்டார்டிங் சீன்ல ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த டைலாக்கே தான் திரும்ப சொல்றாங்க. "நான் நீங்க அழைக்கக்கூடிய ஒருவர்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான், "உங்களை திரும்ப சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம காடஸ் சொல்றாங்க, "டே நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வரலையா" அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தலை அப்படின்னு பாக்குறான். பாக்குறதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா காய்ஸ் இந்த ஒரு மானம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க காய்ஸ். இந்த ஒரு சாப்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு சாப்டர் பாத்தீங்கன்னா 11 மணிக்கு எடிட் பண்ண ஆரம்பிச்சேன் காய்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா 3:02 காய்ஸ். இவ்வளவு நேரம் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எடிட் பண்ணி கூட முடிச்சிட்டேன் காய்ஸ் ஒரு 12 மணி போல. வாய்ஸ் ஓவர் பாத்தீங்கன்னா 3 மணி நேரமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே பெருசா இருந்துச்சு கைஸ். ஓகே கைஸ், இந்த அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் வந்துரும் கைஸ். நான் உட்காந்து இதை அப்லோட் பண்ணிட்டு மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ஒரு 10 மணிக்கு போல வந்து நினைக்கிறேன் கைஸ். இது எவ்வளவு நேரம் இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.